ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 25/8/2026க்கான கேரளா லாட்டரி சார்ஜ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நமக்கு 25ஆம் தேதி சரிங்களா, 25ஆம் தேதி ஜூன் மாதத்தில் சரிங்களா, ஜூன் மாதத்தில் நமக்கு 064 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா, 064 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 108 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா, 108. நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே வரக்கூடிய நம்பரு இந்த 064ங்கிறது அதுக்கு முதல் மாதம் கிராஸில் நமக்கு BC 04. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 18. ஸோ இந்த இடத்துல 83 அப்படி நம்பர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நமக்கு 04க்கு நமக்கு AC 04, 18க்கும் நமக்கு AC 18, 83க்கும் நமக்கு AC 83 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏசியில் மட்டும் 83 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. AC 83 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நமக்கு இப்போதைக்கு நமக்கு ஏசியில் 83 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறது மட்டும் நமக்கு பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராஸில் சரிங்களா, கிராஸ் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 122 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல 527 கிராஸில் மட்டும் பார்த்துக்குங்க. 122 527 அப்படி நம்பர் இருக்குது. இந்த 122க்கு அங்கே நமக்கு 786 கிராஸில் 370 836. இது க்ளூவாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே உள்ள ரிசல்ட் எல்லாமே 87 அப்படி நம்பர் வந்திருக்கு சரிங்களா. ஸோ 87 அப்படி நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ நம்பராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு மேலேயும் க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 03 04. ஸோ இங்கே நமக்கு 05 இந்த மாதிரி நமக்கு அடித்தப்போ இதுக்கு மேலே உள்ள நம்பர் நமக்கு அடிச்சிருக்காங்க. இப்போது 786க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி மட்டும் பாருங்கள் 21 சரிங்களா. இந்த 21 அப்படிங்கிற நம்பருக்கு நமக்கு ஏசியில் 12 நம்பர் அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி 370க்கு பிசி மட்டும் பாருங்கள் 25, 25ங்கிறது ஏபியில் வந்திருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஏபி மட்டும் பார்க்கணும். ஏபி பார்க்குறதுல 38 அப்படி நம்பர் இருக்குது. இப்போ நமக்கு ஏபிஎஸ்சி பிசியில் 38 83 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏசியில் ஒரு 04, இந்த 18 எடுத்து நமக்கு ஏசியில் 18, 83 எடுத்து நமக்கு ஏசியில் 83 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த நம்பர் ஏபி 12ஆம் நம்பர் ஏபியில் வச்சுருந்தாலும் 25ங்கிறது ஏபியில் வச்சுருக்காங்க. இந்த 83 அப்படிங்கிற நம்பரும் ஏபியில் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஏன்னா இங்கே எடுக்கிற நம்பர் எல்லாமே நம்ம இங்கே ஏபியாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பாருங்கள், இந்த 21ங்கிறது ஏபி, 25ங்கிறது ஏபி சரிங்களா, இந்த 38 அப்படிங்கிறது ஏபி. அப்போ நமக்கு இதில் ஏபியில் வர மாதிரி நம்ம கணக்கு வருது. ஆனால் நமக்கு இங்கே அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏசி 04, ஏசி 18, ஏசி 83 சரிங்களா. அப்போது இதன் கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏபிலையும் வந்து பார்த்திங்கன்னா 83 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன நம்பர் நமக்கு சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸில் பாருங்கள் 019 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி 109 பி போலில் 9ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. இதுவும் எதனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிறைய டைம் சொல்லுவோம் பி போர்டு மட்டும் பாருங்கள் 3 6 0 இருக்குது. நமக்கு இன்னும் பி போர்டில் மட்டும்தான் 9ஆம் நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும் சரிங்களா. ஸோ இப்படி பார்த்தோம்னா 109 அப்படிங்கிறது ரம்மியாக வருது. ஸோ எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் செஞ்சுப்போம் 0ல் 3 + பண்ணால் 3, 3 + 3 6, 6 + 3 9. ஸோ அந்த கான்செப்ட் படி நமக்கு பி போர்டில் 9ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 893 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏபிஎஸ்சி பிசியில் 83 38 அப்படிங்கிற நம்பரை அந்த எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இதை வச்சு பார்க்கும்போது டி போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி போர்டில் நமக்கு 0 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. 054ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் 0க்கு பவர் பண்ணி நமக்கு 5ஆம் நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி 9க்கு பவர் பண்ணி நமக்கு 4ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. 4 1 8 மறுபடியும் வந்து பார்த்தா இந்த இடத்துல நமக்கு 4ஆம் நம்பர் வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. இதில் நீங்கள் கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா 1 நமக்கு 1 கீழே 0 அப்படின்னு வச்சுருக்காங்க. 3க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க சரிங்களா. 5ஆம் நம்பர் வச்சுருக்காங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி எடுக்காமல் ஒன்று வந்துச்சு அப்படின்னா 6ஆம் நம்பர் வரலாம், அல்லது பவர் பண்ணால் 4ஆம் நம்பர் வரலாம் சரிங்களா. டி போர்டு மட்டும் பார்த்துங்க 48 93 அல்லது 68 93. 893 அப்படிங்கிறத நமக்கு சிங்கிள் நம்பரு சரிங்களா. ஸோ இந்த மாதத்தில் இந்த 893 வச்சு நமக்கு ஏதாவது 4D வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். நான் லைவில் தான் பார்க்குறேன் சரிங்களா. 893 4 நம்பரில் நமக்கு 893 நம்பரு எங்கே நமக்கு அடிச்சிருக்காங்களோ ஸோ அந்த
நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் பார்க்குறேன். போன மாதம் நமக்கு 8, 9, 3 வச்சு நமக்கு எந்த நம்பர்ஸும் வரல. சரிங்களா? ஜூன் மாதமும் வரல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8, 5, 9. ஸோ இந்த இடத்துல ஒரு 8, 9, 3 வச்சு நமக்கு ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 8, 9 வச்சு ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. 8, 9, 3 வச்சு. ஸோ இங்கே ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதில் ஏதாவது சேம் ரிசல்ட் நமக்கு அடிச்சிருந்தாங்க அப்படின்னா சரிங்களா? அதாவது ஒரே நம்பரை சேம் நம்பராக அடித்து ஏதாவது பாக்ஸ் மிஸ்ஸிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்து ட்ரை பண்ணலாம். 8, 9, 3 இங்கே ஒன்று இருக்குது. 99, 83 அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் இதில் எதாவது மிஸ் பண்ணி தான் விட்டுருங்க. இதில் நமக்கு பாக்ஸ் பண்ணி அடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93, 83 ஒன்று இருக்குது. 98, 993. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வேணால் நமக்கு பாக்ஸில் இருக்குது. 9983 அடிச்சிருக்காங்க. இங்கே 9983 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே 9 அப்படிங்கிற நம்பர் தான் வச்சுருக்கோம். நம்ம 01 வைக்கலாம்னு சொன்னோம், அல்லது 4 6 நம்பர் ஒன்று சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ இதை கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட விட்டுட்டு நீங்கள் சிங்கிள் நம்பராக 98, 93 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் கேப்பு. ஸோ இந்த நம்பருக்கும் 2 மாதம் கேப்பு. அப்போ நம்ம வர இந்த நம்பர் பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. சரிங்களா? அதுவும் ஸ்ட்ரைட்டாகவே அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு நமக்கு 39 அடிக்கும்போது பாருங்கள். ஃபஸ்ட்டு 39 நமக்கு நவம்பர் மாதம் அடித்து சரிங்களா? 39 அப்படிங்கிற நம்பர் மட்டும் அடிச்சிருக்காங்க. 2 மாதம் கேப் விட்டு நமக்கு ஒரு 99, 83 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 2 மாதம் கேப் விட்டு நமக்கு இந்த இடத்துல இந்த நம்பர் 4 வந்து அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 83, 38 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சிபியில் முக்கியமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள். 8, 5 சரிங்களா? 8, 5, 40க்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல 8, 5, 40 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? இந்த 40 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க 40. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் பாருங்கள். இங்கே 8, 5, 40க்கு 40 இங்கே இருக்குது. ING 25க்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 25 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இப்போ இந்த 40ம் கிராஸில் இப்படி நமக்கு எடுத்து அடிச்சிட்டாங்க. 40, 05 சேர்த்து நமக்கு இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. சரிங்களா? 45, 05 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த 25க்கும் நம்ம அதே மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நமக்கு இந்த சைடு எடுத்தாங்களா ஃபஸ்ட்டு இந்த கிராசிங் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம 25 வச்சு நம்ம இந்த கிராசிங் எடுத்தோம் அப்படின்னா 40க்கு மேலே நமக்கு 405 அடிச்சிட்டாங்க. 5 இந்த நம்பரே 4ஆம் நம்பர் எடுக்கலாம், அல்லது இந்த 8ஆம் நம்பர் எடுக்கலாம். சரிங்களா? அப்போ 40 அப்படிங்கிறது ஏபியில் வச்சுருக்காங்க. 52 இருக்கிறத நமக்கு அப்படியே தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போது 52 அப்படி நம்பர் ஏபியில் வச்சுட்டு 524 ஒன்று. சரிங்களா? 524 இங்கே நமக்கு டி போர்டுக்கு 8ஆம் நம்பர் இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா 85, 24. ஸோ அதே மாதிரி இந்த கிராசிங்க்கு நமக்கு வந்துச்சு அப்படின்னா இப்போ எப்படி நமக்கு இங்கிட்ட மாற்றி எடுத்திருந்தாங்களோ 55, 04ன்ட்டு. ஸோ அதே மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா டி போர்டுக்கு சரிங்களா? டி போர்டுக்கு 15, 24 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மொத்தமாக 2 ஏபிஎஸ்சிபிசி நம்பர் 25ம் 38 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குன்னு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ சொன்ன நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு. சரிங்களா? நீங்கள் 3D எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா 893, 524 இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் தான். நீங்கள் டி போர்டு மட்டும் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 45 45க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 45, 0 இந்த 2 நம்பர்ஸும் சேர்ந்து நமக்கு 45. 83 அப்படி நம்பருக்கு இந்த 1ஆம் நம்பர் சேர்த்து நமக்கு வரதுக்கான சின்ன ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு இதுலேருந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா? 45, 0 அப்படின்னு சேர்த்து நமக்கு அடிச்சிட்டாங்க. இப்போ 83ங்கிறது நமக்கு ஏசிக்கு தான் வரணும். பி போர்டில் 1ஆம் நம்பர் வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா? பி போர்டில் 1ஆம் நம்பர் வச்சுட்டு 5ஆம் நம்பர் நமக்கு இந்த இடத்துல கிராஸில் நமக்கு இங்கே எடுத்து அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 7ஆம் நம்பர் இருக்குது. அப்போது 78, 13. ஸோ இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 8ஆம் நம்பர் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நமக்கு 9 மொத்தம்
3 ஃபோட்டி நம்பர் இருக்குது நமக்கு 85 24 98 93 78 13 3 ஃபோன் நம்பரையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ஏபிஎஸ்சிபிசியாக தனியாக எடுத்து ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா 83 25 வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.